இதுதாங்க கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள விஜய்க்கு டைவர்ஸா? இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. சொல்லி தொலைங்களடா. சமுதாயத்தில் எவ்வளோ கெட்ட விஷயம் எவ்வளோ நடந்துட்டு தான் இருக்கு. சாதாரண ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களா விஜய் அண்ணனை? பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. இந்த நியூஸை கேள்விப்பட்டு மனசே ஒத்துக்க முடியல. இது ஃபேக் நியூஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் 27 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. அந்த மான்ஸ்டர் படம் ஆடியோ லான்ச்சில் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம விஜய் அண்ணன் எங்கே உட்காரணும்னு கேட்பாரு. அந்த சீட் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இன்னொரு தாட்டி கூட அந்த ஆடியோ லான்ச் பார்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உண்மையை சொல்லணும், அந்த மனுஷன் ரொம்ப பையன் மக்களுக்கோசரம் வந்தார். சினிமா விட்டார், பணத்தை விட்டார், கரூர் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, இத்தனை பிரச்சனை போகட்டும். அந்த 4 பக்கம் அடிக்கிறாங்க விஜய் அண்ணனை. அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், வீட்டுல அடிக்கிறீங்க. இப்போ கூட நான் நினச்சேன் இதெல்லாம் ஏய் சும்மா வந்து வகந்தி அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நான் இருந்தேன். ஆனால் உண்மைன்னு நினைக்கும் போது தான் மனசுலாம் வருத்தமாக இருக்கு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. விஜயனோட மூவ் எப்படி இருக்கும், அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும், சினிமா ரீதியாக எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நாளைக்கு பார்க்கலாம்.